சோம்பேறி அதனால இருக்கட்டும். இருந்தபோதும் யார் ஒருத்தர் பூசை அழைப்பிடுகிறார், நாம் யாருன்னு பார்க்கலாமா? போதுவா போதுவா போயிடுச்சு. என்ன ஓடி வந்தேனையா, மாலை பிடிக்க ஓடி வந்த இடத்துல நீங்க மறைச்சுக்கிட்டு யாரும் மறக்கிறீங்க. நீங்க யாரு போத? அப்படியே மாலை போயிருக்கா? இதுக்குள்ளயா? இதுக்குள்ளயா? மானை எங்க பாத்தீங்க? வெள்ளிமலையில. வெள்ளிமலையில பார்த்த மானை இதுக்குள்ள போயிருக்கா? ஆமா. அப்படியா? உள்ள போன மானை ஆண் மானா பெண் மானா? ஆண் மானா இருக்குன்னா பொட்டமானியா? பொட்டமானா? ஆமையா? பொட்டமானா. பொட்டை மானா பெட்டை மானா? பொட்டமான். பொட்டமானா. பெட்டை வேற, பொட்டை வேற. பொட்டமான். அழகானமான், என் மனதை கொள்ளை கொண்டமான். அப்படியா? அவ்வளவு மாலை பிடிக்கணும். அவங்களும் ஓடி மறைச்சுக்கிட்டு யாரும் எங்க நீ யாரையாமத? சரியா? என்ன சரியா? குட்டி போடலையா? போட மான் வேணுமா வேண்டாமா? ஆண் வேணுமியா? குட்டி போட்டதா குட்டி போடாத? குட்டி போடாதமா. அது எப்படி குட்டி ஓடினு எப்படி பாத்து? எப்படியா கண்ட? சொல்லுமா? சொல்லுங்க. கண்டிப்பா சொல்லுமா? கண்டிப்பா சொல்றேன். எப்படி குட்டி போட்ட மானுக்கு வயிறு இல்ல. சரி. குட்டி போடாத மானுக்கு அழகா சரி சரி. அதனாலயா சில பேர் பார்த்தா அப்படித்தான் கல்யாணம் பண்ணாத மாதிரி தெரியும், ஆனா கல்யாணம் பண்ணலன்னு சொல்லுவாங்க சில பேர். அது மாதிரி ஏமாத்திர உலகத்துல இருக்கிறவங்க ஏமாறவே ஏமாந்துக்கிட்டு இருக்கு. சரி என்னமோ சொன்ன மாதிரி அதை விட்டுருமியா? சென பிடிச்சிருக்கா சென பிடிக்க இதெல்லாம் பார்க்க முடியுமா? நீ போயா குட்டி போடலையா? குட்டி போடாத மணியா? அருமையான மணி, அழகான மணியா? குட்டிமா? சரி பொய் சொல்லாம சொல்லுங்க. நீங்க எதுக்கு வந்தியா? அதை சொல்லுங்க முதல்ல. மாலை பிடிக்க வந்தீங்க. மானை யாரு? பொய் சொல்லாம சொல்லுங்க. எதுக்கு வந்தியா? மாலை பிடிக்க வந்துக்கிறியா? மானை பிடிக்கவா? அன்னைக்குதான் அவ்வளவுதானே. துரத்தி போய பாக்கலாம். போய பாக்கலாம். உடனே பிடிச்சலாம். ஆமா. யார் இருக்கிறது? அது வந்து உங்க தங்கச்சி. ஏன் தங்கச்சியா? ஆமா. வேடுவர் மானம் கட்டி வந்திருக்கிறார். பழகி தப்பிய மான்களே, மானை நீங்க கண்டீர்களே. சின்ன
சின்னதுல பார்த்தது இன்னமும் சின்னதா இருக்கு. உங்க தங்கச்சி கூப்பிடுங்க. தங்கச்சி தங்கச்சி. ஆமா அது மரவாயில அதோ தெரியுது வெள்ளிமல தெரியுது அந்த ஓட்டு விட்டு அங்கிட்டு என்ன சீரியல் பல்பாதான் தெரியுது. சீரியல் பல்பா அங்க தெரியாது கூட சீரியல் பல்பா சீரியல் பல்பாதான் இருக்கு. காசு வேணுமா இல்ல காசு வேணும் சும்மா வேணும்னு சொன்னா அங்க மழை தெரியுதா? இங்க என்ன தெரியுது? மழை தெரியுதா? இங்க தெரியுது. அதே மாதிரி அங்க தெரியுதுன்னு சொல்லணும். மழை தெரியுதா? ஆமான்னு சொல்லி பக்கி மழை தெரியுதா? இல்ல தெரியல போ. தக்கா சிரிச்ச மணி மழை தெரியுதா சொல்லியா? தெரியல போனே தெரியல போ. பொய் சொல்ற நீங்க. வடலிங்க கூட காசு கொடுக்க மாட்டாங்க. பொய் சொல்லாத போ. தெரியல சொல்லணும் நீ. எப்ப மழை தெரியுதா? மழை தெரியுதா? மழை தெரியுதா உனக்கு? அந்த பிள்ளைக்கு தெரியல. மழை தெரியுதா? நல்லாவே தெரியுதுனே. அந்த மலையில தாரறையா எறும்பு போகுதா? எறும்பு எங்க போகுது? சொல்லு. பொய் சொல்லாத போனே. ஆமான்னு சொல்லு. ஆமான்னு சொல்லணுமா? அந்த எறும்பு போகுது. ஒரு எறும்புக்கு மண்டை உடைஞ்சு ரத்தமா என்ன மண்டை உடையுது? போல நீ போயிட்டு சொல்லிட்டு ஆமான்னு சொல்லு. இல்ல போ. பொய் ஆமான்னு சொல்லு. வெள்ளம்ல தங்கம்ல சொல்லுங்க. சொல்லுங்க பங்காளி. அந்த ரத்தம் என்கிட்ட சொல்ல. கொஞ்சம் விளைவிக்கம்மா நீ நிமித்தா இருக்க. எப்ப தொடச்சு அண்ணே? ஆமாண்ணே. அந்த தெரியுது தெரியுது. நல்லாவே ரத்தம் நிறைய ஊத்துதா? நல்லாவே ஒரு எறும்புக்கு தையல் நிறைய போட்டுக்காங்களா மண்டை உரம்? ஏய் பொய் சொல்லாத போ. வாங்க முடியாது. சும்மா பொய் பேசுறது. நீங்க ரொம்ப பொய் பேசுறீங்க. பொய் வச்சாத காசு. நான் கேக்குறேன், ஒரு மணிக்கு பறவை நீங்க பறவை வந்துச்சா? ஆமா. என்ன ஆமா ஆமா பறவை வந்துச்சு. காசு வேணும்ல? அப்புறம் இப்ப இதுவும் காசு வேணும். நான் சொல்றது ஆமான்னு சொல்லு. ஆமா சொல்லணுமா? நீ ஆளோட சொன்ன பறவை நீங்க அடிக்கிட்டு பறவை வந்துச்சா? அப்போ ஊர்ல எல்லாம் பாத்துட்டு தானே இருந்தாங்க. சரி என்ன சொன்னா அதுக்கு பிறகு ஆமா போடும். அப்படியா? என்னென்ன சொல்ல வர நீங்க? நம்ம இனத்தவரை அங்க இருந்து மான துரத்தி வந்தாரு. சரி. துரத்தி அந்த மான திருத்தி ஓடியாந்து இதுக்குற பூ. கடவுளே கடவுளே, சோரிங்கிற கையை எதுக்குள்ள விட்டுட்டு கிடக்குறீ பாரு. இதுக்குள்ள நம்ம இடத்துக்குள்ள போயிருச்சு. ஆமா அதுக்குள்ள விட்டுட்டானே, இவனாவது விட்டானே இருந்தா. ஆமா அதனால எங்களை போயிருச்சு அப்படின்னு என்கிட்ட கேட்டாரு. இல்லை இல்லைன்னு சொல்லி நிப்பாட்டி வச்சிருக்கிறேன். மான் இருக்கானே, மான் இருக்குன்னு சொல்றாரா? மானங்கட்டா? மானங்கிட்டு வந்திருக்காரா? மானங்கட்டு கேட்டு அண்ணா இங்க வானே. மானங்கிட்டு இல்ல, அவர் மான தெரிய வந்திருக்காரா? சத்தியமா நீ பாத்தியா? அவர் மான பாத்தியா? இல்ல. மான பாக்கல. இல்ல 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 நல்ல இல்ல. நீ பாத்தியா? ரெண்டு பேரும் பாக்கல. இல்ல. அப்ப வாங்க எல்லாரும் போயிடுவோம். ஆமா பூரா போங்க. பூரா மைசெட்ல அம்மத்துக்கு பூரா போகுது. ஆமா அப்புறம்
எங்க ஓட பக்கி சரி மாட பாக்கலையா இந்த விடியிற வரை நான் என்ன சொல்றேன் 2 பேரும் மாட பாக்கல ஆமா. வந்தாரை வரவேற்பது தமிழ்நாடு தமிழ்நாட்டுடைய பண்பாடு இருக்காங்க ஆமா, ஆமா, ஆமா. அப்ப நம்ம இனத்தவர்ன்றீங்க ஆ. நல்ல குடுத்தவர்ன்றீங்க ஆ. சற்றே கடுத்தவர் ஆமா. வந்த வேடுவருக்கு ஆ. மரியாதை கொடுத்து பதில் கொடுத்து சரி. நான் அனுப்பி வைக்கிறேன் ஆ. நீங்க 2 பேரும் உள்ள போய் 2 பேரும் உள்ள போய் எதுக்கு உட்காந்து நம்ம 2 பேரும் உள்ள போய் எதுக்கு உட்காந்து யாருக்கு எப்படி இருக்கு என்னது? நான் 2 பேரும் உள்ள போய் எதுக்கு உட்காந்து கண்ணாடியை முன்னாடி வச்சு பாக்கணும் இல்லனே என்னதான் சொல்ற? எதுக்கு உட்காந்து நல்லா தேனும் திணிமாய் வெளியில போயிட்டு வரீங்களா? ஓ அத சொல்றியா? அதைத்தான் சொல்றேன். இன்னைக்கு வேலையே கிடையாது, இன்னைக்கு இங்கதான் வேலை. எனக்கு தெரியும் தெரியும். எனக்கு நல்லா தெரியும். இந்த நல்லா நீ உள்ள போக மாட்டேன்னு எனக்கு தெரியும்டா. நல்ல அழகான ஆளு கிடைச்சவொடனே எங்க போக சொல்லுவோம். ஆனா உனக்கு அழகான ஆளு கிடைக்கவும் நீ இப்படியே இது பண்ணி பாப்பா. போன விட்டு போங்க. ஊர்ல சொல்லிட்டு போங்க. அத போயிட்டு வர எல்லாருக்கும் போயிட்டு வர. அடுத்த வருஷம் நாடா வச்சா எங்க 2 பேர்த்தையுமே போடுங்க. ஆமா நீனு சொல்லுமா? நான் சொல்றேன். அடுத்த வருஷம் நாடகத்துக்கு சத்தமா சொல்லு. என்னைய போடுங்க. நான் இவரை போடுவேன். நீ யாரை போடுவ? தாவணியில 10வது தாவணியை கட்டிக்கிட்டு வந்திருக்கேன். என்னன்னு கேட்குறீங்க? ஏய் இதாயா பேச. சரி. நாடோடி கூட்டமங்க எங்க கூட்டம் சாமி. ராத்திரி நாடோடி கூட்டம் அடிக்க முடியாதா? எங்க ப்ளீஸ் ஒரு என்னடா உனக்கு கொடுத்து தங்கச்சி வாய் அப்படி போகுது. அன்பனுக்கு கொடுத்தாருல சோத்த தின்றியா சோத்த விட்டு வேற எதையும் தின்றியா? நன்றி அண்ணனுக்கு நன்றி சொன்னியா? நன்றி சொன்னியா? அடிக்க மாட்டேங்கிறாங்க. நீ ஆடுனாத்தான் உனக்கு அந்த 100 ரூபாய் இல்ல. நான் உட்கார்ந்து ஒரு ஓடு போட்டுட்டே நீ போவேன். ஆடுற ஆடு ஒரு நல்லா இருக்கு பங்களையோ. போத்துறேன் உள்ள. அவருக்கு 100 ரூபாய் கொடுத்தாருல அண்ணன் எனக்கு 100 ரூபாய் கடை சேர்த்தாரு. 7 மணிக்கு வராது. இப்ப நான் ஆடு பாரு. நல்லா இருக்கு வாசிங்க. 7 மணினா எதுக்கு ஆறா?
கொஞ்சம் நீண்ட பார்வையும் பார்வையில் நேர்மையும் நேர்மை திறமையும் திறமையில் பெருமையும் பெருமையில் பொறுமை கேட்கொள்ளும் வெள்ளெடுத்து விளையாடி வேடுவர்க்குள்ள மகனே வருக தமிழ் சொல்லெடுத்து உரையாட உயிர் கொடுத்தவரே வருக பறவைகளின் கடன் போல விலங்குகளின் சிங்கம் போல பாம்புகளில் அழுந்தன் போல விளங்குபவரே வருக வருக ஆயுதங்களில் வஜ்ராயுதம் போல தேவர்களின் திறனை போல சேனாதிபதிகளின் முருகனை போல தோற்றம் அளிப்பவரே வருக வருக இந்த குறிச்சிகளை வேந்தனாகிய நம்பியின் வளர்ப்பு புதல்வி நாங்க தாங்கள் மானை தேடி வந்ததாக தெரிவித்தார்கள் கட்டுக்காவல் வந்து காவல் இருக்கின்றோம் நீங்க தேடி வந்த மான அண்ணன் பார்க்கல தோழி பார்க்கல நானும் கூட பார்க்கல இருந்தாலும் உங்க மான் எப்பேர் விட்ட மானுங்க தேடி வந்தீங்களா ரெட்டி வந்தீங்களா பிடிக்க வந்தீங்களா அல்லது துரத்தி வந்தீங்களா உங்க மான் என்ன மானு அது எப்பேர் விட்ட மானு அது எப்படிலாம் பிடிக்க வருகின்ற விஷயத்த கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுங்க வாங்க குறிஞ்சி நிலத்துக்கு தலைமையாகப்பட்டவர்கள் நீங்க ஏன்னா அருமையான வரவேற்பு உங்க வரவேற்புக்கு அருமையான வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றி ஏன்னா வெள்ளி விளையாட மானக்கண்டே அந்த மான் என்னை கொள்ளை கொண்டம்மா என் மனதில் உடம்புலே கொள்ளை கண்டம்மான் அருமையான மான் சரி மானை கண்டு பிடிப்பு கொண்டு பக்கமா சென்று மான் என்னை கண்டு மிரண்டு ஓட மான் ஓட நான் ஓட மான் ஓட நான் ஓட உங்க குறிஞ்சி நிலத்துக்குள்ளே மான் நுழைஞ்சு விட்டதம்மா சரி அப்படி மானை பிடிப்பிற்கு ஓட பொழுது உங்களுடைய அண்ணன் சொன்னார் என்ன சொன்னாரு உள்ள போய் மாலை பிடிப்பு இருக்கோம் புடிச்சு கொடுக்க எனக்கு அந்த அனுமதி கிடையாது சரி என்ன தங்கியாகப்பட்ட தலைவி இந்த இடத்துக்கு அவதான் தலைவி சரி அவளுக்கு அந்த உரிமை அவங்கள்ட்ட கேட்டு பெருமிசை கட்டி நீங்க மாலை பிடிச்சிடலாம் அனுமதி கட்டி பிடிச்சிக்கலாம் சரிங்க உங்க அண்ணன் சொன்னார் சரி நல்லா மாலை பிடிக்க வந்திருக்கேன் உங்களை பார்த்தா நல்லவளா தெரியுது சரி கொஞ்சம் நல்லா இறக்கமான மனசாவும் தெரியுது சரிங்க கண்டிப்பான முறைக்கு மாலை இல்லைங்களே கண்டிப்பா மாலை எங்க மாலையுடைய பெருமையை சொல்லுங்க பார்க்கலாம் அப்படி இல்ல சொல்லுங்க பார்க்கலாம் ஓடி வந்த மானம்மா பேட்டி வந்தேன் நானம்மா குறிஞ்சி நில காட்டுக்குள்ள ஒளியமானு கண்டேனம்மா ஓடி வந்த மானம்மா பேட்டி வந்தேன் நானம்மா குறிஞ்சி நில காட்டுக்குள்ள ஒளியமானு கண்டேனம்மா ஓடி வந்த மானம்மா சம்மதம் கொடுத்துட்டா மாலை பிடிக்கணும் மாலை பிடிக்கமான்னு வந்திருக்கீங்க அடுத்தாங்க நீங்க எங்க இருந்து வரீங்க வெள்ளிமலை இருந்து வெள்ளிமலையில இருந்து என்ன மலை வேலிமலை சார் வேலிமலை சாரல் ஆமா சாரல் என்றால் ஓரம் இருக்காங்க இப்ப நான் கேக்குறேன் வெள்ளிமலையில இருந்து வேலிமலைக்கு வந்திருக்கீங்கல்ல வேள்வி என்றால் என்ன யாகம் யாகம் வளர்க்கக்கூடியது அன்னமார் முனிவர்கள் இருக்கக்கூடிய இடம் முனிவர்கள் வரக்கூடிய இடம் தானே நான் கேக்குறேன் இது வேள்விமலை சாரல்ன்றீங்க வேள்வி என்றால் யாகம் சொல்றீங்க யாக வளர்க்கக்கூடியது முனிவர்கள்ன்றீங்க முனிவர்கள் வரக்கூடிய இடத்துல உங்களுக்கு என்னங்க வேலை ஏங்க மானை விரட்டி வர்றோம் சரி மானு விரண்டு ஓடுற மானு முனிவர் இருக்கிற இடம் இது யாக வளர்க்கறவங்க தெரியும் அப்படியா தெரியாதுல நல்லா பேசுறீங்க அதாவது ஓடுற வேகத்துல எந்த ஒளியணும்னு தான் பதுங்கத்தான் பார்க்கும் அப்படியா சரி மானு ஒளியற உங்களுக்கு என்ன வேலை மானை பிடிக்கிற வேலை மானை பிடிக்கிற வேலையா எல்லாம் உங்க குடும்பமே எப்படி ஒவ்வொருதான் எங்க குடும்பமே வேட்டை பரம்பரமா அப்படியா நான் கேக்குறேன் நீங்க பரம்பரை வேட்டைக்காரா பஞ்சத்துக்கு வேட்டையாடுறவரா பரம்பரை வேட்டைக்காரா உங்க அப்பா எதையும் பிடிச்சிருக்காரா எதை பிடிச்சிருக்காரு காலமாடு பிடிச்சிருக்காருனா அப்படியா உங்க அம்மா எதை பிடிச்சிருக்காங்க சிங்கத்தை பிடிச்சவங்க உங்க அண்ணன் எதை பிடிச்சிருக்காரு எங்க அண்ணன் எலியை பிடிச்சவரு உங்க தம்பி எதை பிடிச்சவரு புலி பிடிச்சவரு புலிப்பால் குடிச்சு புளிய பிடிச்சவரு ஆத்தாடி நீங்க எதையும் பிடிச்சிருக்கீங்களா அம்மா பிடிச்சிக்கல எதையும் பிடிச்சிருக்கீங்களா மான் பிடிச்சிருக்கேன் இது பரிசா ஒரு பொருள் கிடையாது ஏற்கனவே பிடிச்சிருக்கேன் ஒரு மான் ஓஹோ இப்போ ஒண்ணு பிடிக்க வந்திருக்கேன் ஓனா போடுறீங்களா ஊனா போடுறீங்களா ஒண்ணு பிடிக்க வந்திருக்கமா அதட்ட ஓனா போடுறீங்களா ஊனா போடுறீங்களான்னு கேட்டு உண்மை இல்ல ஒண்ணு ஊனா போடணும் உண்மை எந்த ஒரு காரியம் தொடங்கணும்னா யாரை வணங்க வேண்டும் பிள்ளை யாரையும் வணங்க வேண்டும் சொல்லிருக்காங்கல்ல சித்தி புத்தி விநாயகனே சிங்கார கணபதியே முத்தித்தர மூலவனே மூசிக வாகனனே முருகனுக்கு மூத்தவனே முக்கடன் பெற்றவனே கருணை கையொடுக்கு கணபதியே காப்பாயாக
அப்படின்னு எந்த ஒரு காரியம் தொடங்கினா பிள்ளையார் சொல்லி என்ற ஊனாவை போட்டாதான் அந்த காரியம் நினைத்த காரியம் வெற்றி பெறும் சொல்லிருக்காங்கல்ல. இப்ப நீங்க எப்படி ஊனாக்கு சொந்தக்காரா ஓனாக்கு சொந்தக்காரப்பா? அப்படியா? ஊனாக்கு சொந்தக்காரா, நாங்க ஓனாக்கு சொந்தக்காரர். பிடிக்க வந்திருக்கமா? சரி சரி வாங்க. ஆக ஒரு ஜீவனை பிடிக்க வந்திருக்கீங்க அப்படித்தானே? நீங்க வேறு வேறு தானே? கையில என்ன பொருள் வச்சிருக்கீங்க? சிலிமுகமா? இதுக்கு பேரு சிலிமுகம். கனை மாற்று பெயர் சிலிமுகம். நல்லா பேசியா மைக்கில 8500 ஓவர் சம்பளம் கனதாமா? சரி, மாற்று பேர் தான் சிலிமுகம். சிலிமுக கனை தன்மை என்னப்பா? காந்த சக்தி உள்ள தன்மை. ஆமா. அப்படியா? காந்த சக்தினா எப்படி? காந்த சக்தினா எந்த பொருளையும் மாத்தி போட்டு இழுத்தோம்னா அப்படியே வந்துரும். காமிச்ச வந்துரும். ஏங்க போட்டு இழுத்தா வந்துரும். 2 நாளைக்கு எங்க பங்காளிட்ட கொடுக்கல. அது கரெக்ட் நாளைக்கு கொடுங்க. அடுத்த வேலை கொடுக்க கூடாதுப்பா. அப்படியா? இத வச்சு நீங்க நிறைய வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. அம்மா அப்படியா? ஆக சிலிமுக கலை கையில உள்ளது. இதனுடைய தன்மை என்ன அப்படின்னா கோரம், அகோரம், காந்தம் சொல்லிருக்காங்க. 3 தன்மை உடையது. ஆனா முக்கியமா சொல்ல போனா, குறிப்பிட்டு சொல்ல போனா காந்தம், காந்த சக்தி உடையது, கவரக்கூடியது, ஈர்ப்பு விசை உடையது. அப்பேற்பட்ட பொருளை கையில வச்சிருக்கீங்களே ஆம்பளை பிள்ளை, காலங்காத்தால அப்படி பேசுறீங்களே. காலங்காத்தால என்ன பண்ணுங்க கேக்குறேன். தவறா பேசலையமா? தவறா என்னங்க தவறு? நம்ம பழக்க வழக்கமே உங்க பேச்சுவார்த்தையே சரியில்லாம தானே பேசிட்டு இருக்கீங்க. நல்லது பேசிட்டு இருக்கீங்க. கையில உள்ளது சிலிமுக கரையீங்கல்ல, காந்த சக்தி உடையதுன்றீங்களே. எதை நினைச்சாலும் அந்த சிலிமுக கரையை அப்படி நீட்டினாலும் காட்டினாலும் வானா வரும். போட்டு இழுத்தா வந்துருமில்ல. அப்பேற்பட்ட பொருளை கையில வச்சிருக்கீங்களே. ஏன் உங்க மான் குட்டிக்கு நேரு உங்க சிலிமுக கரைய ஒரு நீட்டி, உங்க மான் குட்டிக்கு நேரு உங்க சிலிமுக கரைய ஒரு காட்டி உங்க மான பிடிக்க வக்கு இல்ல, உங்க மான் குட்டிய பிடிக்க துப்பு இல்ல, உங்க மான் குட்டிய பிடிக்க விதி இல்ல. பெண் புத்தி பின்பற்றிட்டு இருக்கேன். ஆண் புத்தி அவசர புத்தி. நான் என்ன சொல்றேன் கேளுங்க. அதான் வந்து சிலிமத்தோட காசையில போட்டு இழுத்து பிடிக்கலாம். அப்படி பிடிக்கணும்ன்ற எனக்கு ஆசை இல்ல. சரி, கையினால பிடிக்கணும். வலை வரிச்சு பிடிச்சிருக்கலாம்ல. பிடிக்கலாம். ஏன் பிடிக்கல? வலை வச்சு பிடிக்கலாமா? ஆணு தேகத்துல ஓடி போய் மலைகளை பாஞ்சிச்சுன்னா மலையோட வலைய பின்னிக்கணும். சரி, இன்னும் உடம்புல காயங்கள் ஏற்படும். அம்மா அப்ப சிலை வைத்து பிடிச்சிருக்கலாம்ல. சிலை வைத்து பிடிச்சிருக்கலாம்ல. அதுல காயங்கள் ஏற்படும்ல. அப்படியா? சிலை வைத்தா மானு சிலவோ நின்றுமா? கையில உள்ள கனையை விட்டு பிடிச்சா காயம் ஏற்படும். எப்படி பிடிக்க போறீங்க? எப்படி போறீங்க? கையால. எப்பா அப்படி இருக்கீங்க. கையால பிடிக்கணும். கொன்னற்றியில என்ன தோல்ல போடணும். மானை அரவணை சேர்க்கணும். இந்த மானை கொண்டு போய் என்னப்பா பண்ண போறீங்க? மானை கொண்டு என்ன பண்ணுவாங்க? என்ன செய்ய? எல்லாரும் பண்றதை நான் பண்ண முடியும். என்னையா செய்ய போறீங்க? என்னமா அப்படி கேக்குறீங்க? மானை கொண்டு போய் என்ன செய்ய போறீங்க முதல்ல சொல்லுங்க. ஏமா மானை கொண்டு போய் பக்குவமா ஒழுக்கத்தோடையும் மரியாதையோடையும் சீர சிறப்போடு வாழ வைப்பான். அடே அப்பா. ஆனா பரவாயில்லப்பா, ஒரு சில பேர் மல்லிகைப்பூ தூவி அப்படி இப்படிவாங்க. ஆனா இவர் என்னன்னா ஒழுக்கத்தோட மரியாதையோட இந்த மானை கொண்டு போய் சிறப்போட வாழ வைப்பேன்றாரு. மானு எத்தனை அறிவுக்கு சொந்தமானது? மானு என்ன இனம்? மானு என்ன இனம்? விலங்கினம். விலங்கினம் தானே. ஓரடி உள்ளது மரம், செடி, கொடி. ஈரடி உள்ளது புழு பூச்சிகள். 3 அடி உள்ளது நீர்வாழ் பிராணிகள். 4 அடி உள்ளது பறவைகள். 5 அடி உள்ளது மிருகங்கள். 6வது அறிவு மனிதர்களுக்கு பகுத்தறிவு. பகுத்தறிவு எதையுமே பகுத்து ஆராயக்கூடிய அறிவு தான் பாருங்க. 6வது அறிவு பகுத்தறிவு. சிற்றறிவு, நுண்ணறிவு, கேளறிவு, கேளறிவு, பகுத்தறிவு இருக்காங்க. எதை பேசணுமோ அதை மட்டும் தான் பேசணும். எதை சாப்பிடணுமோ அதை மட்டும் தான் சாப்பிடணும். 7வது அறிவு ரிஷிகள் முனிவர்களுக்கு இருக்காங்க. 8வது அறிவு இறைவனுக்கும் சொல்லி வச்சிருக்காங்க. இப்ப 5 அறிவுக்கு சொந்தமான உங்க மான் வந்து விளங்கிடும். 5 அறிவு. 5 கிடையாது. மானுக்கு எத்தனை அறிவு? மானுக்கு வந்து ஏமானுக்கு வந்து 6 அறிவு. அது எப்படி 6 அறிவு? உங்க விஷயம் நீங்க எதாவது பேசுவீங்களா? ஏமானுக்கு 6 அறிவு. மானில போயிட்டு பாடி மான பிடிக்க மாட்டேன். நீ மான பிடிக்க மாட்டேன். ஒரு மண்ட பூடைய கூட உன்னால பிடிக்க முடியாது. தமிழ்நாடுல வந்தார வாழாக்கி நாடு. ஐயா வந்தார வரவேற்பது தமிழ்நாட்டுடைய. உங்களுக்கு வரவேற்பு கொடுத்தல. வரவேற்பு கொடுத்து உங்க மானினுடைய பெருமையை சொல்லுங்க. உங்க மானினுடைய பெருமையை சொன்னீங்க. என்னுடைய மான் அழகான மான், அறிவான மான், அற்புதமான மான், என் உள்ளத்தை கொள்ளை கொண்ட மான் வரைக்கும் சொல்லிருக்கீங்க. அப்பேற்பட்ட மான வந்த இடத்துல புடிச்சிட்டு போக வேண்டியதானே. நான் கேட்கிறேன், கையால பிடிக்கணும். கையால யாரையா பிடிச்சிருக்கா? ஏமா யாரு பிடிச்சா? ஏன் பிடிக்கல? யாரு பிடிச்சா? எங்க அவை சிவபுரம் பிடிக்கலையா? சிவன் பிடிச்சாரா? அப்படியா? ஓ 2 விரலால பிடிச்சிருக்காரு. எப்படி பிடிச்சாரு? காடுகாமன் ரிஷிமார்கள் ஏவுகணையாக ஏவி விடப்பட்ட மான பிடிச்சாரு. ஒரு மான தலையில, இன்னொரு மான உடம்புல சரிவாதியா, மற்றொரு மான உடம்புல சரிவாதியா, இன்னொரு மான
இல்லையா? அவர் மனித பிறவியா? அவர் தெய்வ பிறவி, நீங்களோ மனித பிறவி. அவரை பிடிச்சாருன்றக்காக உங்களால முடியுமா? நான் கேட்கிறேன். முழுமையை யாருன்னு தெரியாம பேசிக்கிட்டு இருக்கமா? அப்படியா? ஏன்னா முடியும் என்பது மூலதனம், முடியாது என்பது முட்டாள்தனம் இருக்காது. அப்படியா? சரி. ஆக மனிதனுக்கு போல நம்பிக்கை, நம்பிக்கையோடு இந்த மானை பிடிக்கணும்னு நம்பிக்கை. அப்படித்தானே? மாநில போயிட்டு இல்லாத பொருளை இருக்குன்னு சொல்ல முடியுமா? போய் பாருங்க. நீங்க வரணும்ல, அது எப்படி நான் வர முடியும்? காவலனுக்கு முக்கியம். இடத்துக்கு தலைவி நீங்க. நான் கேட்கிறேன், நீங்க வேட்டைக்காரர் தானே? என்ன வேட்டைன்னு கேட்டு மான் வேட்டை தானே? ஒரு விஷயம் தெரியுமா? இப்படித்தான் மான் வேட்டை ஆட போனாங்க. ஒரு 6 வருஷம் 6 வருடம் சிறை தண்டனை அனுபவிச்சாங்க. யாரும் தெரியுமா? சல்மான் கான் சொல்லுவாங்க ஒரு பேரு. அவர் மான் வேட்டை ஆட போய் 6 வருடம் சிறை தண்டனை அனுபவிச்சாரு. இப்ப நான் காவல்துறையை கூப்பிட போறேன் போன் பண்ணி. என்னன்னு மான் வேட்டைக்கு வந்திருக்காரு. அவர் மான் வேட்டைக்கு ஆளுகளை நீ போயா. ஒரு விஷயம் என்னன்னா, இந்த மான் உங்களுக்கு சொந்தம் தெரியல. உண்மையிலே உங்களுக்கு சொந்தமா? உங்களுக்கு சொந்தமா? எனக்கு சொந்தமா? இறைவனால் படைக்கப்பட்ட ஜீவன் நினைத்து இறைவனுக்கே சொந்தம் இருக்காங்க. உனக்கு எப்படியா சொந்தம்? சொல்லுங்க. இப்படிதான் பாருங்க, 2 பேர் போயிருக்காங்க மாடு பிடிக்குத. நீங்க எப்படி மாடு வந்தீங்களோ இப்படிதான் 2 பேர் மாடை பிடிக்க போயிருக்காங்க. அதுல ஒருத்தர் என்ன செய்ய அப்படின்னா, வலைய விரிச்சு வச்சுக்கிட்டு ஏதாவது மான் குட்டி வந்தா நம்ம தூக்கிட்டு போவோம்னு அவன் காத்திருக்கேன் ரொம்ப நேரமா. இன்னொரு தெரியாம பாருங்களே, இந்த தும்புரு பிடிச்ச தெரியாம பாருங்க, இந்த கையில அங்கோட தெரியாம பாருங்க. கதைங்க. நான் உங்களை சொல்லுவேனா, நம்ம 2 பேரும் ஒருங்கினோம். உங்களை சொல்லுவேனா, இந்த கையில அம்பு வச்சிருக்கா பாருங்களே, இவன் என்ன சரியா? எப்படியாவது மான் குட்டி வந்தா கையில வச்சிருக்க பானத்தையாவது விடுத்து மான் குட்டியை தூக்கிட்டு போயிடுவான் அப்படின்னு 2 பேரும் காத்திருக்காங்க. 2 பேரும் காத்திருக்க வேலையில பாருங்களே, அப்பதான் ஒரு மான் குட்டி வேகமா வருதுங்க. வேகமா வந்தோடனே இந்த கையில அம்பு வச்சிருக்கா பாருங்க, அம்பு வச்சிருக்கா பாருங்க. வெண்ண கதங்க வேற நம்மளா ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. நான் உங்களை சொல்லுவேன்னா, இந்த அம்பு வச்சிருக்க என்ன சரியா? மான் குட்டியை பாத்துட்டான். மான் குட்டி மேல ரொம்ப நாளா ஒரு ஏக்கம். என்னப்பா அங்க கதையிலையா? ஆக மான் குட்டி மேல ரொம்ப நாளா ஏக்கமா இருந்தது. என்ன சரியா? கையில பானத்தை எடுக்கிறியா, மான் மேல தொடுக்கிறியா. இந்த மானாகப்பட்டது ரொம்ப தூரம் ஓடி வலை விரிச்சா பாத்தீங்களா, அந்த வலைக்குள்ளே விழுந்து இறந்து விட்டது. அப்பதான் வலை விரிச்சேன்னு சொன்னா, இன்னைக்கு அருமையான வேட்டைக்கறி சிக்கிருச்சு, இது எனக்கு தான் சொந்தம்னு வலை விரிச்சவை காத்திருக்கேன். நம்ம ரொம்ப நேரம் காத்திருந்தோம், நீண்ட நேரம் காத்திருந்தோம். வலைய விரிச்சு வச்சுக்கிட்டு நீண்ட நேரம் காத்திருந்தோம். அது தானா வலைக்குள்ள மாட்டிக்கிருச்சு. இது எனக்கு தான்டா சொந்தம், உனக்கு அப்புறம் சொந்தம்ன்ற. அங்க அம்பு வச்சிருக்க பார்த்து சொல்லு. இந்த அம்பு வச்சிருக்கிற என்ன சொல்றேன்? அட ஏண்டா இங்க வலை விரிச்சு பார்த்து, அட ஏண்டா நான் விடுத்த பானத்தால் அந்த மான் குட்டி ஆகப்பட்டது உன்னுடைய வலைக்குள்ளே சிக்கியது, இது எனக்கு தாண்டா சொந்தம்னு சொல்ல. அப்பதான் 2 பேத்துக்கு ஒரே பிரச்சனை. வலை விரிச்ச கேக்குறியா பாருங்க, வலை விரிச்சு வச்சா பாருங்க. அவன் பார்த்து கேக்குறியா அம்பு, ஆட ஏண்டா டே உனக்குலாம் அறிவே இல்லையாடா, ஏண்டா நீ இப்படி தெரியும்? சரியில்லையா ஐயா? பேச்சு சரியில்லையம்மா, கதையா? அது நேரம் பார்த்து பேசுங்க. நீங்க தானே பேச வந்தீங்க. கை கட்டி பேசுறீங்க. இயல் என்றால் பேச்சு, இசை என்றால் பாட்டு, நாடகம் என்றால் நடிப்பு. நடிப்பு தானே, நடிக்கத்தானே. அதுக்காக அப்படி கையை நீங்க தானே பேச வந்திருக்கீங்க. உங்கட கையை நீட்டாம நான் இப்படி அடிட்டு இருக்க முடியும்? என்னடா ரொம்ப பேசிட்டு இருக்க? என்னடா ரொம்ப பேசுற? இங்க கதையில வாங்க வேடுவாரு வளவிரிச்சை சிரிக்காதக்கா, நீ வேற சிரிச்சுக்கிட்டு இருக்கியாக்கா. ஆக வளவிரிச்சை பார்த்து சொல்றேன் பாருங்க, அம்பு வச்சிருக்கேன் பார்த்து, உனக்கு எவ்வளவு துமுர் இருந்தா இந்த மான் குட்டியை கட்டி அணைக்கணுன்ற அப்படின்னு பாருங்களேன். வளவரிசை சொல்றியா அம்பு வச்சிருக்கணும் பார்த்து? இல்லங்க கதைங்க. நம்மளாம் ஒரு இனம், ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. ஆமா, ஜாதி அபிமானம் சன்னியாசிக்கு உண்டு இருக்காங்க. 2 பேரும் ஒரு இனம். உங்களை சொல்லுவேனா கதைய சொன்னா, எப்பயுமே நான் ரொம்ப மரியாதையான பிள்ளை. யாருக்கிட்டையுமே நான் அப்படி பேச மாட்டேன். ரொம்ப மரியாதை. என்னன்னு எங்க அண்ணனுக்கு தான் தெரியும் ரொம்ப மரியாதையான பிள்ளைன்னு. அப்படி பாருங்களேன், வளவரிசை சொல்றேன் அம்பு வச்சிருக்கணும் பார்த்து. அப்படியா? சரி இருக்கட்டும். பாருங்களே, இந்த வளவரிசை என்ன சொல்றியா அம்பு வச்சிருக்கணும் பார்த்து, ஏன்னா உனக்கு சொந்தம்னு ஏன்னா அங்க கத்திட்டு கிடைக்க ஒருத்தர் வள விரிச்சது
அவனை தலை பார்த்து வச்சவன் கத்திரியா இல்ல, இல்ல, அம்பு அம்பு விட்டவன் கத்திரியா அம்பு வச்சிருக்கவன் நானா கத்திரியா கிடைச்சேன்? அம்பு வச்சிருக்கவன் கத்திரியா அம்பு நான் அங்க கதையில உள்ளது கதையில. பலவரிச்சையும் சொல்றேன் அப்படி பேசுங்க. ஏன்டா அப்படி கத்துற யாரடே உனக்கெல்லாம் இது சொந்தம்னு அலையாத சொல்லுவாண்டா உனக்கு சொந்தம்னு வராத இந்த மானு யாருக்கு சொந்தம் தெரியுமா அப்படின்ட்டு நேர முனிவர்கிட்ட போறாங்க எனக்கு தீர்ப்பு சொல்லக்கூடியது யாருன்னா முனிவர். முனிவர். இந்த மான் குட்டி யாருக்கு தான் சொந்தம் அப்படின்னு அப்பதான் முனிவர் சொன்னாரா இவன் என்னடா வலைய விரிச்சு வச்சுக்கிட்டு ரொம்ப நேரம் காத்திருந்தேன்றியா தானா வந்து வலைக்குள்ள மாட்டிக்கிருச்சு இது எனக்கு சொந்தம்ன்றியா இந்த அம்பு வச்சிருக்கவன் என்ன சொல்றியா நான் விடுத்த பானத்தால மான் குட்டி ஓ வலைக்குள்ள மாட்டிக்கிருச்சு இந்த மான் குட்டி எனக்கு சொந்தம்ன்றியா இப்படி ரெண்டு பேரும் சொல்லிக்கிட்டு தெரியுறீங்களாடா அப்படின்ட்டு முனிவர் என்ன சொல்றாரு அப்பதான் இறைவனால் படைக்கப்பட்ட ஜீவன் அனைத்து இறைவனுக்கே சொந்தம் ஏண்டா உனக்கு அப்புறம் சொந்தம்ன்றா உனக்கு அப்புறம் அங்க பேசுமா கதை வருவாரு உனக்கு அப்புறம் அப்படி சொல்லுங்க. உனக்கு அப்புறம் சொந்தம் இந்த மான் குட்டிய யார் ஒருவர் அதாவது யார் ஒருவர் மறுபடியும் உயிர் பெற செய்றீங்களோ அவங்களே எடுத்துட்டு போங்கடான்னு சொல்ல அப்பதான் நீங்க பார்த்தாங்க யாரு இந்த அம்பு வச்சிருக்கேன் பாருங்க முழிக்கிறேன் பாருங்க அம்பு வச்சிருக்கவனும் பல விரிச்சவனும் அப்பதான் பார்த்தாங்களா இனிமேலாவது உயிர் கொள்ள வேட்டையை விடுத்துட்டு நம்ம சன்மார்க்க வழியில போவோம் அப்படின்னு அவங்க போயிருக்காங்க. நீங்க சன்மார்க்க வழியில போனா உங்களுக்கும் நல்லது உங்களுடைய எல்லாத்துக்கும் நல்லது. அதனால நான் என்ன சொல்றேன் மாநில போயா தெரியும் இல்லாத பொருளை இருக்கும் சொல்ல அவசியம் இல்ல வராத ஒன்றை இருக்கும் சொல்ல அவசியம் இல்ல எனக்கு காவல் முக்கியம் ஆளலம் சோ சும்மா போட்டுக்கிட்டு இப்ப 1000 தடவை அவனே அம்பு வச்சுக்கனே அவனே போட்டமே. அதாவது ஒரு நண்பனை தேடி ஒரு நண்பன் போறேன் இன்னொரு நண்பன் பிரியாத நண்பன் அப்ப நண்பன் வீட்டுக்கு ஒரு நண்பன் தேடி போறேன் நண்பனை தேடி அப்ப போகும் பொழுது அவனுடைய மனைவி உட்கார்ந்து மாட்டு பால் கறந்து கொண்டாட்டிய மனைவி மனைவி கொண்டாட்டி 13 கால் ஊன்றி பால் கறக்கும் பெண்ணே 13 காலுக்கு பால் கறக்கும் பெண்ணே ஓ புருஷன் எங்க புருஷன் அப்படின்னு யாரு கேட்டது ஒரு நண்பே போய் ஒரு பெண்ணை பார்த்து கேட்டிருக்காரு. அப்ப 13 கால் ஊன்றி பால் கறக்கும் பெண்ணே உன் புருஷன் எங்கன்னு அப்ப அந்த பெண்ணு சொன்னாலா நான் கேள்வி கேட்டதுக்கு பதில் சொல்லியா முத நான் கேள்வி கேட்டதுக்கு நீ பதில் சொல்லியா முத கேள்வி கேட்பேல சம்பளம் சும்மா கிடையாது 13 கால் ஒன்று பால் கறக்கும் பெண்ணே உன் புருஷன் ஒரு ஆண் மகன் ஒரு பெண்ணை பார்த்து கேட்டிருக்காரு. அப்ப அந்த பெண் என்ன சொன்னா என் புருஷன் உயிரில்லாத குதிரை ஏறி உங்க புருஷன் யாரு அங்க கதையில என் புருஷன் கதையில தான் நான் சின்ன பிள்ளை கல்யாணம் ஆக உயிரில்லாத குதிரை ஏறி மயிரில்லாத வேட்டைக்கு மயிரில்லாத சாச்சா சும்மா இருங்கப்பா ஆக பாருங்க மயிரில்லாத வேட்டைக்கு போயிருக்காரு. நீர் வந்தா வரமாட்டாரு நீர் வரலைன்னா வந்துடுவாரு. இதுக்கு என்ன விளக்கம் சொல்லியா பாப்போம் சொல்லியா மாடு வேணுமா வேணாமா சொல்லியா முதல் மாடு வேணுமா வேணாமா கேட்க கூடாதுமா மாடு வேணுமா மானை கொடுத்தா பாப்பேன் தெரியுமில தோல்ல விட்டு போயிடும்மா சொல்லுங்க இதை சொல்லிட்டு மாலை கொடுத்துடணுமா என்ன மச்சான் நீங்களே சொல்லுங்க சொல்லுங்க இதை சொல்லிட்டு மாலை கொடுத்துடணும். நான் என்னமோ ஒளிச்சு வச்சுக்கிட்டு மறைச்சு வச்சுக்கிட்டு மான் இருக்கு ஆமா கேட்ட உங்களுக்கு தான் இருக்கு. ஒரு விஷயம் என்னன்னா நல்ல அறிவாளி கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்லணும். ஏன்னா ஒரு நாட்டின் முதுகெலும்பு அப்படின்னா விவசாயம் சொல்லியிருக்காங்கல்ல அதாவது இந்த விவசாயம் சம்பந்தப்பட்ட நான் கேட்கக்கூடிய கேள்வியும் சமஞ்சவள தலையிலடி சமையாதவள பின்னாடி அடின்னு கூட சொல்லியிருக்காங்க. சொல்லி அவளை பதில சமஞ்சவள தலையில அடி சமையாதவள பின்னாடி அடிச்சிருக்காங்கல்ல நாட்டுமா சொன்னா மாலை கொடுத்துடணும் மாலை தரம் சொல்லுமா விடிய போது சொல்லுப்பா முத மாலை தரம் சொல்லுமா என்ன இதுக்கு தெரியல விளக்கத்தை சொன்னா மாலை தரேன்னு சொல்லு. சரி தாரேன் சொல்லுப்பா அப்படி சொல்லுமா அப்படி வாமா தாரேன் சொல்லுப்பா அதாவது 13 கால் பால் கறக்கும் பெண்ணே புருஷன் எங்க அப்படின்னு அவன் கேட்கிறான் நண்பன் கேட்கிறான். அதுக்கு அவன் என்ன சொல்றா என்னுடைய புருஷன் உசுரில்லாத குதிரை ஏறி மசுரில்லாத மிருக வேட்டையாட போயிருக்க நீர் வந்தா வரமாட்டார் நீர் வரலாம் வந்துருவார் அவ்வளவுதானே
இப்ப கேட்டவன் கேட்டதான் கேட்டிருக்கான். அவனும் பரவாயில்ல, ரொம்ப திறமசாலி, ரொம்ப புத்திசாலி, அறிவான பொம்பளை. கரெக்டா சொல்லியிருக்கான். அங்க சரியா சரியா அவன் பால் போட்டிருக்கா இல்லையா? அப்ப இந்த 13 காவுண்டு பால் கறக்கும் பெண்ணா ஏமா ஜாமா நல்லா கருமா? மாட்டுக்கு எத்தனை கால்மா? மாட்டுக்கு எத்தனை கால்னே தெரியல ராஜபாட்டு. மாட்டுக்கு எத்தனை கால்மா? கேட்டு தெரிஞ்சுக்கிற. ஐயோ மாட்டுக்கு 4 கால். அப்படி சொல்லியா முத ஒரு காலா? நீ ஒன்னே ஒரு சேர்ந்த மாதிரி நான் மாலை குடிக்க மாட்டாங்க, மானை பிடிக்க முடியாது. மாட்டுக்கு ஒரு கால போயிட்டு மாட்டுக்கு 4 கால். ஒரு கால் என்னமா? அதோடைய போட்டு கூட கண்டு குட்டி. மாட்டுக்கு ஒரு கால் தாயா? 4 கால்மா? 4 கால் சேர்ந்தது ஒரு கால். 4 கால் சொல்ற கல்மா இல்ல மாட்டு அதாவது அண்ணே ஒரு சொல்ற விஷயம்லாம் நிறைய இருக்கு. மாட்டுக்கு 4 கால் நீங்க சொல்லலாம், ஆனா மாட்டுக்கு ஒரு கால்னு கூட சொல்லலாம். இந்த ஒரு காலை எடுத்துக்கிட்டா 4 கால் சேர்ந்தது ஒரு கால் தானே. 14 கால் இருக்கு. ஆமா எப்படின்னு சொல்லுங்க வாங்க. சொல்லுப்பாடி முத. நான் 13 கால் தான் சொல்லிருக்கேன், கூட ஒரு காலை சேர்த்து 14 கால். மாட்டுக்கு 4 காலுமா? என்னைக்கமா? கண்டுக்குட்டிக்கு 4 காலுமா? 4 நாள் 8 காலு. அந்த பெண்மணிக்கு 2 காலு. 2 காலு 10 காலு. இந்த 3 கால் என்ன தெரியுமா? என்னப்பா? இந்த மொரட்டு பொம்பளை இருக்காங்க இல்லையா? மொரட்டு பொம்பளை, இந்த குண்டி மொரட்டு பொம்பளை, உடம்பு இல்லையா? அப்படியே அப்படியே கொஞ்சம் பொம்பளைய புடிஞ்சுக்கிட்டு பால் கறக்க முடியாது. அதனால உட்காந்து முக்கால் ஒன்று இருக்கு. முக்கால் மேல ஒன்று முக்காலியே மொத்தம் 10 வந்துச்சாமா? ஆக 13 கால் ஒன்று பால் கறக்கும் பெண்ணி அப்படின்னா மாட்டுக்கு 4 காலு, கன்றுக்குட்டிக்கு 4 காலு, அந்த பெண்ணுக்கு 2 காலு, அந்த முக்காலுக்கு 3 கால், ஆக மொத்தம் 13 காலு வந்துருச்சா? 13 கால் ஒன்று பால் கறக்கும் பெண்ணே உன் புருஷன் எங்க அப்படின்னு கேக்குறாரு. அப்ப அவன் சொல்லிட்டா, என் புருஷன் உயிரில்லாத குதிரை ஏறி மயிர் இல்லாத வீட்டுக்கு போயிருக்காருன்னு என்ன சொல்லுமா? சொல்லத்த மறந்துட்டீங்களா? ஊர்காசு ஏமா உசுரில்லாத குதிரை அப்படின்றா இந்த பொருள் பாருமா. செருப்பு செருப்பு உசுரில்லாத குதிரைங்கிறது செருப்பு. செருப்பு உசுருக்கா? உசுரில் இல்ல. அதே மாதிரி மசுறு இல்லாத பெரிய வேட்டையில் போயிருக்காருன்னா உடுப்புக்கு மசுறு இருக்கா? உடுப்பு என்ன பண்ணுறா? உடுப்புக்கா? உடுப்புக்கு மசுறு கிடையாது. சரி, ஆக உயிரில்லாத குதிரை ஏறி மயிர் இல்லாத வேட்டைக்கு போயிருக்காரு. செருப்பை போட்டுக்கிட்டு உடுப்பு வேட்டைக்கு போயிருக்காரு. சரி, அப்ப நீர் வந்தால் வரமாட்டார், நீர் வரல வந்துருவார். அப்படின்னா ஆத்த கடந்து வேட்டைக்கு போயிருக்காரு. சரி, உடுப்பு பிடிக்கிறதுக்கு ஆத்த கடந்து. அப்ப திரும்பி வரும் பொழுது தண்ணி வந்தா நீர் தண்ணி தண்ணி வந்தா வர முடியுமா? தண்ணி வந்தா வந்துருவாரு. இதாம அதுக்குள்ள விளக்கம் வாங்க கொடுத்துலாமா? ஒரு கை தட்டுங்க. நம்ம பையன் தான் கை தட்டுல வேணாம், சின்ன பையன் தான் கை தட்டுங்க. வாங்க கொடுத்துலாமா? என்ன இதுக்கு யாரும் சமஞ்ச வேலை தலையிலடி சமையல பின்னாடி காசு சொல்லியா முதல் சொல்ல சொல்லுங்கட்டா. 8500 ரூபா சம்பளம் ஆளும் ஜெயிச்சு சொல்லியா சமஞ்சவள தலையிலடி சமையாதவள பின்னாடி அடி. ஓடி வந்த மான தேடி வந்தாரு, பெரிய இசைஞானியிலே வந்தாரு. இந்த மானம் பிடிக்காம ஊருக்கு போக மாட்டாரு. யாராவது வாசித்தாங்கன்னா பெட்டியை நொறுக்கி பிடிக்க. இன்னைக்கு ஏன் பெட்டி இல்ல? உங்க பெட்டியே இருக்கட்டும். சரிப்பா மத பதிலா சொல்லியா? அத பதிலா சொல்ல சொல்லுங்க. என்ன பண்ண சொல்லு? பாட்டு பாட யாரும் சொல்லல, பதிலா சொல்லுப்பா. முதல்ல உடனே கரடியா மாத்திரமா ஓடி வந்த மான தேடி வந்தாரு வந்தாரு. போக மாட்டாரு. என்ன இந்த மானை பிடிக்கிறதுல பெருமாள் மாடு வேணுமா வேணாமா? மாடு வேணுமா வேணாமா? தலையில அடி, சமையாதவன பின்னாடி அடி. சரி, அடுத்த பொம்பளை எடுத்து போடுவாங்க. நம்ம ஆம்பளை கவுர் வந்து அப்படி அடிப்போம். சமைச்சவன தலையில நெருக்கது, சமையாதவன பின்னாடி அடினா என்னது? நாத்து என்ன புடுங்கி எதை புடுங்கி எதை புடுங்கி கை தட்டுக்கிட்டா கை தட்டுக்கிட்டா தட்டுக்கிட்டா. அதான் நல்லா பேசுற, நல்ல பதில் நல்ல கொடுங்க. பாட்டு பாடி அப்ப ஒட்டி வைக்கணும். ஓடி வந்த மான தேடி வந்த
துப்பா. மீசை வச்ச ஆம்பளை ஆம்பளை ஏய் இதை பார்த்தா மீசை தெரியலையாமா அப்ப இங்க ஒரு பாக்குறாரு அவன் மீசை வச்ச ஆம்பளை கேட்டா ஆம்பளைதான் மீசை வச்சுக்கல தச்சுக்கல மீசை என்னையா பென்சில்ல கோட போட்டு யாருமா பென்சில்ல போட்டு போலாம் மீசை வச்சுக்கலமா மீசை இதெல்லாம் மீசை மீசை ஆக மீச வைத்தவர்களா ஆண்மகன் தான் ஏடு வைத்தவர்களா எழுத்தாளரா சொல்ல அதிகம் பேசுறவங்க சொற்பொழிவாளரா தடை வைத்தவர்களா நண்டக்காரரா நான் கேட்கிறேன் மீச மட்டும் வச்சா மட்டும் ஆம்பளை கிடையாது ஒரு ஆண்மகன் யாரா இருந்தாலும் சரி பெற்ற தாய் தந்தையே கடைசி வரைக்கும் கண்கலங்க விடாம கஷ்டப்பட விடாம காப்பாத்த அவர் தான் மகன் நான் என்ன சொல்றேன் காப்பாற்றணும் அதெல்லாம் சரி ஏத்தா 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 உட்காருங்க ஒரு 5 நிமிஷம் முடிஞ்சு நேரம் நாடகம் பாத்தீங்கல்ல 5 நிமிஷம் முருகனும் வள்ளியும் மாலை மாத்துறத பாத்துருப்போங்க சரிங்களா ஆமா ஆக மானிங்க தான் இருக்கிட்டு இருக்கீங்க மானை பத்தி உங்களுக்கு தெரியுமில வேட்டியை பத்தி தெரியுமில எல்லாமே தெரியும் உங்களுக்கு மானை பத்தி தெரியும் வேட்டியை பத்தி தெரியும் மானுக்குரிய அங்க லட்சணம் அடையாளத்தை சொல்லுங்க பாக்கலாம் சொல்லுங்க தாயாத கானகத்தே காயாத கானகத்தே நின்றுள்ள தாயாத கானகத்தே நின்றுள்ள நற்காரிகையே போதுமே யாரோ தாயாத 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 கொம்புரத்து இருந்தாலும் தன் தலை நிமிர்ந்து மாயாத மாமர கண்ட வேண்டும் வள்ளி கண் பார்வை கண்டதுண்டோ கண்டதுண்டோ அது முன் பூண்ட வெண்மேனி போன கைவேணி பூண்ட வெண்மேனி கண்டதுண்டோ கண்டதுண்டோ ஆக மானுக்கு மறுமையர் வெண்ணு மங்கைக்கு மறுமையர் வெண்ணு கங்கைக்கு மறுமையர் பெண் இருக்காங்க நான் மானுக்குரிய அங்கலட்சண அடையாளம் கேட்டா பெண்ணோட அடையாளம் என்னோட அடையாளத்தை சொல்றீங்களே அண்ணனை கூப்பிடவா அண்ணனை கூப்பிடவா என்னை தானே தஞ்சம் விட்டு நம்பி வந்தாய் மானே உயிர் பூவெடுத்து ஒரு மாலையிட்டு கண்ணீந்திலித்து ஒரு கோலமிட்டு தஞ்சம் என்று நம்பி வந்த நானே உயிர் பூவெடுத்து ஒரு மாலையிட்டு நீதிலிட்டு ஒரு கோலமிட்டு என்னை தானே மலரின் கதவொன்று திறக்கின்றதா மௌனம் வெளியேற தருகின்றதா
நாரதர் வந்தார்ல, ஆமா சத்தியம் பண்ணார்ல, ஆமா சபதம் பண்ணார்ல, ஆமா கலகத்தை உண்டு பண்ணார்ல. ஆ. என்ன கலகம் உண்டு பண்ணாரு? என்ன கலை? முருகனுக்கு வள்ளிக்கு திருமணத்தை நடத்தி சத்தியம் சத்தியம் என்று சபதம் பண்ணி போனாரு. சரி அடுத்து வேடுவர் வந்தாரா? ஆ. என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? மானை தேடி வந்தேன்னு சொன்னார்ல. அதானே உண்மை. மானை தேடி வந்தேன், மானை தேடி வந்தேனே, ஆ. பெண்ணே உன்னை அழித்தான் தேடி வந்தேன்னு போயிருக்காருனே. ஏதோ ஒரு குறையா இருக்கும். எந்த குறை என்ன குறை இருந்தாலும், யாரு ஒரு எந்த குறை இருந்தாலும் ஆ. கண்ணன் குறை இருக்க கூடாது. ஆமா. யாரு கடன் இருந்தாலும் மாறிக்கு கடை வைக்கவே கூடாது. இருக்கவே கூடாதுல. அதனால முருகனை வணங்கிடுவோமா? மனப்படுத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான், மனிதரித்தேன் உன்னை மனப்பதற்கு. மனப்படுத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான், வடிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு. மத்தளம் நீளம் முரசொலிக்க, அரிஜனம் நின்றாகி ஒலி செய்க. மத்தளம் நீளம் முரசொலிக்க, அரிஜனம் நின்றாகி ஒலி செய்க. கைத்தலம் நான் வென்ற கனவு கண்டேன், கனவு கண்டேன். கைத்தலம் நான் வென்ற கனவு கண்டேன், என்ற கனவு கண்டினமாக வெற்றிவேல் முருகனுக்கு ரோகரா, ரோகரா, ரோகரா. ஆமா வந்தது வேற ஒண்ணுமா? வேலனும் நானே, வேடனும் நானே. விருத்தம் நீங்களே நீங்க திருப்பி தானே. முருகா, என்ன வேணும்? முருக கடவுளே, என்ன வேணும்? மாமா, என் மாமா இருக்கட்டும். ஆமா மாமா, மருமகளையவா? அப்புறம் மாமா என்ன மாமா கூப்பிட்டா மருமக? வாங்க வாங்க எல்லாரும் முன்ன வாங்க. பெண்கள்லாம் முன்னாடி வாங்க. எல்லாரும் எங்களுக்குமா பூ போடணும்ல. இதை தாலி கட்டும் போது மட்டும் கும்மா ரெண்டு அடிக்கடியில கும்பிங்க வாங்க மொத்தமா. இதுதான் முக்கியம். வாங்க, முன்னாடி வாங்க. பெருசு கிடையாது. எல்லாரும் முன்ன வாங்க. முருக கடவுளே, முருகா, எனக்கு ஒரு வர வேண்டும். என்ன வர வேணும்? உலக மக்கள், நாட்டு மக்கள், தெய்வான வள்ளி, தெய்வயானை வள்ளி அப்படி என்று ஒருபோதும் கேட்க மாட்டேன். தெய்வயானை வள்ளி என்பது தவிர்த்து என்று முதல் உலக மக்கள் அனைவரும் வள்ளி தெய்வானே, வள்ளி தெய்வான போற்றும்படி வரம் கிடைக்க வேண்டும். ஏன்னா இரண்டாவதாக நான் இருப்பினும் தரத்திலாவது முதலிட வேண்டும். தாரம் இரண்டா இருந்தாலும் என்னுடைய தரமாகப்பட்டது எப்பொழுதுமே முதலிடமாவே கிடைக்க வேண்டும். முருகா, கிடைக்குமா? யாரும் என்ன இருந்தாலும் உலக மக்கள் உன்னுடைய பேரை சூட்ட வேணும். ஆகையினால் உலக மக்கள் வள்ளி தேவாலி என்று ஒரு வாழ்த்தரணும். அப்படியே ஆகட்டும், அப்படியே ஆகட்டும். முருகா, முருகா, கட்டிமாடா, கட்டிமாடா. பெண்கள் அவ்வளோ பண்ணுறீங்களா? நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும். நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும். ஊர் செழிக்க வேணும், என தங்கமே ஊரர்கள் வாழ வேணும். மட்டி பெருக வேணும், பால் பணம் உண்டு வேணும். மட்டி பெருக வேணும், பால் பணம் உங்க வேணும். ஊட்டி பெருக வேணும், என தங்கமே ஊரர்கள் வாழ வேணும். பகவானே பாதார விட்டமுடனே ஸ்ரீராம ரூபமுடனே நித்திய ஜெயமங்கலம், நித்திய சுபமங்கலம். இவ்வளவு நேரமாக இந்த நாடகத்தை